Hello friends, வணக்கம். Welcome to Malathi Short Kitchen. Friends, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கல்யாண வீட்டு சாம்பார், கல்யாண வீட்டு மோர் குழம்பு, கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலான்னு பல வீடியோஸ் போட்டுருக்கோம். நாம இன்னைக்கு கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதை நம்ம 10 நிமிஷத்துல ஈஸியா சமைச்சு முடிச்சிடலாம். சரி வாங்க நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். 250 கிராம் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 சிட்டிகை ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 பீஸ் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோஸையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துப்போம் வாங்க. இந்த கல்யாண வீட்டு கோஸ் பொரியலுக்கு கோஸை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நல்லா மெலிசா இந்த மாதிரி கோஸை கட் பண்ணிக்கணும். நீங்கள் மெலிசா கட் பண்ணிங்கன்னா தான் கோஸ் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். நம்ம கோஸை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுடுவோம். அடுத்தது நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை நல்லா பொடிசாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோஸையும் பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கோஸ் இதில் சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பாசிப்பருப்பு இதில் சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு. இந்த கோஸ் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த கோஸும் பாசி பருப்பும் வெந்து வர கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். கேஸை மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். நம்ம 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம விட்டுட்டோம். பாருங்கள், கோஸும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கரெக்டான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுனால கோஸு பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. தண்ணியை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்த்து அதில் இருக்கிற தண்ணியை வடித்து கீழே ஊற்றிடுவாங்க. இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். நம்ம இப்படி செய்கிறதே நல்லது. நம்மளுக்கு ஃபுல் சத்து இதில் கிடைக்கும். இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுடுவோம். அடுத்தது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுப்போம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். ஜீரகத்தை சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம பொடிசாக கட் பண்ணின வெங்காயத்தை சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். பச்சை மிளகாவை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துப்போம். வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கோஸையும் பாசிப்பருப்பும் இதில் சேர்த்துப்போம். இதுக்கு மேலே தேவையான அளவு உப்பை சேர்த்துப்போம். நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்ச தேங்காவை இது மேலே சேர்த்துப்போம்.
தேங்காவை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 கலர் கிளறிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது. நம்மளுடைய சூப்பரான கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் ரெடி. இனி நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சமைச்ச கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் ரொம்பவே நல்லா வந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.